அழகா சொல்றார் கர்த்தர், அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேன். எத்தனை பேர்? 45 லட்சம் பேர். இந்த 2 பேர் மட்டும் சொல்றான், கானானு போயிடலாயா, ஈஸியா ஜெயிச்சிடலாயா, உள்ள போயிடலாயான்றான். இவன் சொல்ற, கல்ல கொண்டு வந்து விடுவோம், மரியாதை போயிரு. என்னடா நீங்க சாக வாழ்வீங்கடா, சாக மாட்டீங்கடா? நாங்க சாவண்டா, நாங்க சாகணும்டா. இல்லப்பா நீ கிறிஸ்து மரிச்சிட்டாரா, வந்து உனக்கு வந்து இமார்டாலிட்டி இருக்குடா. கல்ல கொண்டு வந்து விடுவோம். என்ன சாக மாட்டேன்னா சொல்ற? இடையில ஒருத்தர், இவர் சாக மாட்டேன்னு தானே சொன்னாரு, நீ சாவேன்னா சொன்னாரு. நீ சாவேன்னு சொன்னா நீ கல்லெடு தெரியலாம், நீ சாக மாட்டேன்னு சொல்றது எது கல்லெடு தெரியுற? அப்ப உனக்குள்ள இருக்கிற பிசாசு, அந்த ஆவிக்கு பேர் மரணத்தினால். என்னதான் நடக்க போகுது? அவன் என்ன சொன்னாலும் அதான நடக்கும். என்ன சொன்னாங்க? வனாந்தரத்தில் சாவோன்னு சொன்னாங்க. சொன்ன அத்தனை பேர் சாவாயின்ட்டு. உடனே இன்னொருத்தர் வரேன், ஐயா அந்த 2 பேர் வேற எது சொன்னாங்க, அதான் சொல்லிட்டு இல்லை சொன்னபடி செய்ய நடக்கும்னு. ஐயா அவர் பாசிட்டிவா சொன்னார்ல, அவர் சொன்னபடி அவருக்கு நடக்கும், இவன் சொன்னபடி இவனுக்கு நடக்கும். நீ என்ன சொல்ற? உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். உம்முடைய அம்புகள் எவ்வளவு கூர்மையானவைகள். அம்ப பத்தி பேசு. நீ வம்ப பத்தி பேசிட்டு இருக்க, அவனை பத்தி ஏன் பேசுற? பிரச்சனையை பத்தி ஏன் பேசுற? கோவிட பத்தி ஏன் பேசுற? சூழ்நிலையை பத்தி ஏன் பேசுற? தேவன் யாருன்னு பேசு. தேவனுடைய அம்புல எவ்வளவு கூர்மை இருக்குன்னு பாரு. இந்த அம்புகள் எதிரின் இருதயத்துக்குள் பாயம். கையெழுத்து ஆமே. இந்த சித்திர தையலாடைய பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே புரியாது. வெறும் நூலா இருக்கும், கொத்து கொத்தா நூலா இருக்கும், கசமசான் இருக்கும். அப்படித்தான் உங்க வாழ்க்கையில சில நேரம் தேவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரே கசமசான் இருக்கும், ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது அவர் அழகாக ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டே இருப்பார். சில நேரம் வாழ்க்கையில சில முடிவுகளை அவர் எடுத்து அழகான கொண்டு போயிட்டு இருப்பார். நீ நினைப்ப, என்னடா என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, நீ எம்ப்ராய்டரிய நீ ஒருத்தர் இங்க இருந்து குத்திக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்க வந்து பார்க்கணும்? குத்துற ஒரு பக்கம் இருந்து பார்க்கணும். நீ பின்பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. தேவன் உள்ள இருந்து குத்திக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டுங்க. படம் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ வெளியில இருந்து பார்க்கிற. என் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாமல் ஒரு காய நகர்த்த முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் அழகாய் சித்தரிக்கப்பட்ட சித்திர தையல் ஆடையா இருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அழகை எனக்கு கொடுத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். My beloved brother and sister, உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் கைதட்டுங்க. நல்ல விசேஷத்துல பொங்கட்டும், நல்ல விசேஷத்துல பொங்கட்டும். உன் இருதயம் நல்ல விசேஷத்துல பொங்கட்டும். ஷாபா காபா ராமானா சாந்துனாமானா மத்யாங்கரபல பதுரபல பத்யம். You are abiding in God's love. You are remaining in God's love. நீ அவருடைய அன்பிலே ஊறிட்டு இருக்கிற, அவரோட அன்புல நீ ஊறிட்டு இருக்கிற. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுவான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். சோ இங்க வந்து சங்கீதக்காரன் அவரை பார்க்கிறான், அவர் சௌந்தரியத்தை பார்க்கிறான், அவருடைய அழகை பார்க்கிறான், அவருடைய மேன்மையை பார்க்கிறான், அவருடைய நீதியை பார்க்கிறான். பார்க்க 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 சொல்லுங்க, பார்க்க 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 சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பார்க்க 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 பாவம் எல்லாம் பறந்தோடுது. நோக்க 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 நோயெல்லாம் நோய் நொடி எல்லாம் காக்க காக்க கர்த்தரே காக்க நோக்க நோக்க. அப்ப என்ன சொல்றான்? அவரை பார்க்க பார்க்க அவனுடைய இருதயம் நல்ல விசேஷத்துல பொங்குது. இப்படி பொங்க பொங்க உன் பிரச்சனை காணாம போயிரு. இப்போ உன் பிரச்சனை என்ன தெரியுமா? யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டெவில்ஸ் ஒர்க்.
எப்பவுமே பிசாசு என்ன பண்றான், பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இதையே பார்க்காத. வியாதி என்ன பண்ணுது, அதையே பார்க்காத. தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு. கோவிட பத்தி உலகமே பேசிக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் நான் கத்துட்டேன். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப நாளைக்கு பிரசங்கம் பண்ண போனோம். எல்லாம் தொடங்கும் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் தொடங்குறான். எனக்கு செய்தியை எப்படி தொடங்கணும்னு தெரியல. நான் திணறேன். ஆண்டவரே நாளைக்கு செய்தியை தொடங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எப்படி செய்தியை தொடங்குறது சொல்லுங்க. எனக்கு நான் ஒன்று பிரசங்கம் பண்ணணும். என்ன, இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு, வெட்டுக்கிளி பச்சை கிளி, இந்த பஞ்சாயத்து நான் வரல. வேலை வெட்டி இல்லாமல் 4 பேர் பார்த்துருப்பாங்க. அதை விடவே மாட்டேன் இயேசு நாமத்தில். இல்லை, ஜனங்களை வந்து அடி வைத்த கலக்கிறவங்களை வந்து நான் இயேசு நாமத்தினால. என் அன்புக்குரியவர்களே, this is gospel, good news. Go and spell the good news. So that is what, that's why we are called, chosen to do it, to preach the gospel. அதை விட்டுட்டு வந்து ஜனங்களை வந்து கணக்கு வாத்தியார் மாதிரி, கணக்கு வாத்தியார் பிரசங்கி எழுவீங்க பேரெல்லாம், மக்களை வந்து அடி வைத்த கலக்கிற. நான் என்ன பேசணும், நான் பேசணும் நாளைக்கு. இந்த வியாதி ஏன் வந்துச்சு நான் பேச வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. இந்த வியாதி வந்து யார் கொடுத்தது, பிசாசு கொடுத்தாம, இது தேவன் கொடுத்தாரு, தேவன் அப்படின்னு போய் பேச நான் ஒன்று பேச விரும்புகிறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் சொல்கிறேன். இப்போ தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த பார்வை வந்துருச்சுன்னா என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்போ எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரங்கள் தெரிய கர்த்தர் சொல்லுவாங்க. நம்முடைய பார்வை அவர் மீது இருக்க 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 உங்கள் இருதயம் நல்ல விஷயத்தில் போங்க. இருதயம் மாற மாற சரீரமும் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அவன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படி அவனும் இருக்கிறான். எத்தனை பேர் சார், 100கணக்கான பேர் எழுத்துருக்காங்க சார். இப்பவும் நைட் அண்டே உங்களுக்கு எதிராக பிளான் பண்ற இருக்கத்தான் சார் செய்யறாங்க. இப்பவும் அவங்க வேலையே நான் வாழணும்ன்ற இல்லை, அடுத்தவன் அழியணும். குழி வெட்டுறாங்க, அவன் அஸ்திவாரம் போடுறக்கா இல்லை, உங்களை உள்ள விடுறது. வைரமுத்து சொல்ற, நீ தோண்டின குழிக்கெல்லாம் நீ அஸ்திவாரம் போட்டிருந்தா இன்னும் 10 மாடி வீடு கட்டி இருக்கலாம். ஆனால் நீ தோண்டின குழியெல்லாம் உனக்குன்னு தோண்டலை, அடுத்தவனுக்கு அழிக்கிறதுக்குன்னு போடுறேன். நான் சொல்றேன், தேவன் ஒரு நாள் அவனை ஜெயிக்க விட மாட்டார். அவங்க 23,428 பிளான் போட்டாலும் 23,428 பிளான் போட்டானே ஒன்னாச்சும் ஜெயிக்கட்டுமே அப்படி நினைக்கவே மாட்டாரு. 23,428 பிளானையும் காலி பண்ணாம விட மாட்டார். கைத்து வாங்க. ஏனென்றால் ஒருவரை வாழ வைக்கக்கூடிய திட்டம், ஒருவனை அழிக்கக்கூடிய திட்டம். தேவன் அழிவுக்கு காரணர் அல்லரே. அப்ப உங்க மனது, உங்களை சுத்தி 1000 பிரச்சனை இருந்தாலும் தேவன் யார் சொல்லுங்க. அவருடைய சௌந்தரியம் என்ன, அவருடைய உதடுகளில் இருக்க அருள் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய பட்டயம் என்ன, இதையெல்லாம் பார்க்க அடுத்த வாசிங்க 4ஆம் வசனம் சீக்கிரம். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை. நல்லா பாருங்க, நீர் உமது உம்முடைய, நீர் உமது உம்முடைய. சொல்லுங்க, நீர் சொல்லுங்க சத்தமா, நீர் உமது உம்முடைய, நீர் உமது உம்முடைய. இதைத்தான் மாறி 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 பேசினான் பிசாசு. சைலன்ஸ் சொல்ல, என்ன கொஞ்சம் பாரியா, என்ன கொஞ்சம் பாரியா. நீர் உமது உம்முடைய. அடுத்து வாசிங்க. உம்முடைய அம்புகள், உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். அப்பா கையை தட்டுங்க. எல்லாம் எதிரியை பத்தி பேசிட்டு இருக்கான் இவன். எதிரி இருதயத்துக்குள்ள போற அம்பை பத்தி பேசிட்டு இருக்கிறான். அந்த அம்பை ஒன்னாங்க தடவி பார்க்கறான். செம்மையா இருக்கு சார், போட்டா ஒரே போட்டு காலி ஆயிடுவாங்க போல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா, ஐயோ எதிரிகள் பெரியவர்கள், எதிரிகள் மோசமானவர்கள். ஆனா யோசுவா காலேப் சொன்னான், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் கோலியாத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தாவீது மட்டும் சொன்னான், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கோலியாத்தை பத்தி அவன் பேசினது அவனுடைய தோல்வியை மட்டும் தான் பேசினான். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனை மாத்திரம் அப்படின்னா சொல்லும் போது ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்தான், வெட்டிப்ப அப்படின்னா என்ன சொல்ல, என்ன ஊழியக்காரு ஐயோக்கு இவர் வந்து ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்காரு, அவர் ரவுடி பாஸ்டர். மண்டையில போட்டுரு எதிரி. கோலியாத்தை பார்த்து அன்பு மகன் கோலியாத்தே அப்படியா பேச முடியும்? கோலியாத்தில் அப்படியா பேச முடியும்? இயேசு நாமத்தில் போன் பிசாசு தோத்துங்க. என்ன மரியாதைலாம் வாப்போன்னு பேசுறீங்க? மரியாதையா இயேசு நாமத்தில் போங்கள், தயவுசெய்து நீங்கள் போய் விடுங்கள். உங்களிடத்தில் நான் மரியாதையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இவனுக்கு பார்த்தா மிஞ்சின சீசன். குருவை விட வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டான், 2 டிகிரி எக்ஸ்ட்ரா போயிட்டான். மகாபரிசத்தில் தாண்டி குப்பமேட்டில் விழுந்துட்டான். அப்ப பிசாசு எப்படி டீல் பண்ணணும்? பிசாசு மாதிரி தான் டீல் பண்ணணும். கோலியாத்து மாதிரி தான் டீல் பண்ணணும். எதிரி மாதிரி தான் டீல் பண்ணணும். ஆமே. நம்முடைய அம்புகள் எவ்வளவு கூர்மையானவைகள்.
அம்ப பத்தி பேசு. நீ வம்ப பத்தி பேசிட்டு இருக்க. அவனை பத்தி ஏன் பேசுற? பிரச்சனையை பத்தி ஏன் பேசுற? கோவிட பத்தி ஏன் பேசுற? சூழ்நிலையை பத்தி ஏன் பேசுற? தேவன் யாருன்னு பேசு. தேவனுடைய அம்புல எவ்வளவு கூர்மை இருக்குன்னு பாரு. இந்த அம்புகள் எதிரியின் இருதயத்துக்குள் பாயம். கையத்திற்கு ஆமென். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் யாரையும் அழிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் உங்களை அழிப்பதற்கு அவர்கள் விடுகிற அம்புகள் அவர்கள் பக்கம் திரும்பவும் இல்லை. விரும்பின மாற்றம் இல்லை. What's his name? Creflo Dollar 13 பேரை 23 பேரை போட்டாங்களாம் கேஸ். ஒரே நேரத்தை அவர் மேல 23 கேஸ். இவருக்கு காலையில் எந்திரிச்சா இன்னைக்கு சார் 10 to 10 வந்து ஹைகோர்ட்டு சார், 10 to 11 சுப்ரீம் கோர்ட்டு சார், 11 to 11 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு சார், 12 to 12 ஃபேமிலி கோர்ட்டு சார். என்னடா கடைசியில் அவன் பொண்ணே ஒரு கேஸை போட்டா அவங்க அப்பா மேலே. கொஞ்சம் யோசிங்க. அவள் பொண்ணு எங்கள் அப்பா வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாரு, அடிக்கிறாரு, அவள் ஒரு கேஸை போட்டா. பொண்ணை விலைக்கு வாங்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய மோசமானவன். நாளைக்கு உங்கள் ஒய்ஃபை கூட விலைக்கு வாங்கலாம், உங்கள் பிள்ளைய கூட விலைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் கையை தட்டி ஒரு ஆமே. அங்கே நிற்கணும். நீங்கள் அங்கே நிற்கணும், அங்கே நிற்கணும். ஜோதியா அப்படி எழியணும். மகளே ஒரு கேஸை போட்டா. 23 பேருக்கு மேலே ஒரே நேரம் கேஸான். அவருக்கு கோர்ட்டு கலையறைக்கு வேலை இருந்துச்சான். ஆனால் ஊழியம் பார்க்கவே நேரம் இல்லையா. ஒரு நாள் மனம் உடைஞ்சார். என்ன ஆண்டவர் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. 23 பேர் குடும்பமும் செதறி நடுத்தருவுக்கு வந்துச்சான். 23 பேர் பிச்சை எடுக்கிறான். ஒருத்தன் மென்டல் ஆயிட்டான். ஒருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தனை கூட்டு ஓடிட்டான். நீ எதை விதைக்கிறியோ நான் சொல்றேன் அதை அறுப்பாய். எதை விதைக்கிறாய் அதை அறுப்பாய். வக்கீல் தொழில்னா நல்ல தொழில், குடும்பத்தை சேர்க்கறதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். மருத்துவ தொழில் நல்ல தொழில், குடும்பத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட வேண்டும். இன்ஜினியர் நல்ல தொழில், ஆமாம், இடிந்து விழாத கட்டடங்களை கட்டுவதற்கு. இப்படி தொழில்களை வந்து பாருங்க, வந்து சரியாக பயன்படுத்த அப்படி பண்ணியிருக்காங்க. அம்புட்டு பேரும் நாராக கிழிக்கப்பட்டாங்களாம். அவன் நினைச்சிருப்பான், எத்தனை கேஸை போட்டோம், எவ்வளோ பேர்ட்ட ஜெயிச்சோம், இங்கே ஏண்டா செத்தோம்னா, டே இது வரைக்கும் நீ தொட்டது துணி காய போடுற கொடிடா, இப்ப தொட்டது கரண்ட் பாயிற கம்பிடா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா உனக்கு? துணியா காய போடுற கொடிக்கும் இதுவும் கம்பி தான், அதுவும் கம்பி தான். தொட்டா தூக்கி எறிஞ்சிடாது. அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது தப்பான இடத்துல கை வச்சிட்டோம். உங்க வாழ்க்கையில் ஒருத்தர் இன்டர்ஃபியர் ஆனானா அவன் வாழ்நாளெல்லாம் மறக்காத ஒரு ஷாக் அவனுக்கு இருக்குன்னு நினச்சிக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாத விஷயத்தை அவனுக்கு வச்சிருக்காரு தேவன். ஸோ இங்கே இவன் வந்து எல்லாம் தேவனைத்தான் பார்க்குறான், தேவனைத்தான் பார்க்குறான். இன்னைக்கு கிரெஃப்லோ டாலர்னா அமெரிக்காவில் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பாஸ்டர். சொந்தமாக என்ன செய்கிறாரு, ஃப்ளைட்டில் ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டுருக்காரு. அதிலே காஸ்ட்லியான ஃப்ளைட் வாங்கியிருக்கிறார். எல்லாம் கேட்குறான், எதுக்கு நீங்கள் சொந்தமாக ப்ரைவேட் ஜெட் வாங்கிட்டு இருக்கீங்க? நான் அங்கேருந்து அந்த ஊருக்கு போகிறேன், அங்கேருந்து அடுத்த ஃப்ளைட் 2 நாள் கழிச்சு தான் இருக்குன்றாங்க. 2 நாள் நான் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கு டைம் ரொம்ப முக்கியம். அதனால் அங்கேருந்து உடனே அடுத்த என் ஃப்ளைட்டில் அங்கேருந்து நான் அங்கிட்டு கிளம்பி டக்குன்னு போயிட்டே இருப்பேன். ஆமாம், தேவைப்பட்ட இன்னொரு ப்ரைவேட் ஜெட்டு கூட வாங்குவேன்றேன். 50 பேருக்கு கிரெஃப்லோ டாலரு வந்து அவர் பேர் என்ன, பேர்லேயே டாலர் இருக்குது. ஆமேன். அவன் நம்ம கழுத்து டாலரை போட்டு பொண்ணு எப்படி ஏசு நாமத்தில். ஆமேன். அடுத்து இவர் நம்ம ஹூஸ் தட் ஃபினான்ஷியல் கவர்னன்ட் கென்னத் கோப்லாண்ட். அம்புட்டும் அவன் தனித்தனியாக பைக் வச்சுருக்க மாதிரி ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டு அவன் வரான் கான்ஃபரன்ஸுக்கு. அவன் ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டு வராங்க. இருக்கீங்களா? பக்கத்தில் தட்டி பாருங்க யாரும் இருக்கீங்களா? உசுர தானே இருக்கீங்க. ஆமேன். அதுதான் வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அவனை அழிக்க நினைச்சவன அழிஞ்சு போனான். ஏன்னா அவன் மட்டும் மேலே எந்திரிச்சு வந்து நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஒரு செய்தி கூட கிரெஃப்லோ டாலர் செய்தி கேட்டதில்லை. அவர் இப்போ கிரேஸ் ப்ரீச்சிங்கில் வந்திருக்காரு, கேள்விப்பட்டேன். ஆனால் அவருடைய லா ப்ரீச்சிங்கே நான் அட்மையர் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு செய்தி, ஒரு ஜார்ஜ் சேனல் ஓப்பன் பண்ணுறேன், டக்குன்னு ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. ஆங்கர் இஸ் ஒன் லெட்டர் மிஸ்ஸிங் ஃப்ரம் டேஞ்சர்ன்றார். 10-15 வருஷம் ஆச்சு, மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அதோட டிவி ஆஃப் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணார். நீங்கள் உங்கள் தேவன் யாருன்னு பாருங்க, அதுதான் நல்ல விசேஷம். அடுத்து வாசிங்க. எது நல்ல விசேஷம்? வாசிப்பான். ஜனசதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். எல்லாம் சொல்லுங்க. என் எதிரிகள் உமக்கு கீழே விழுவார்கள், என் வியாதிகள் உமக்கு கீழே கை தட்டி. அடுத்த வசனம். தேவனே உமது சிங்காசனம் என்றென்றும் உள்ளது. எதெல்லாம் பேசுறான் பாருங்க. எங்க தொடங்கி
நீர் சௌந்தரியம் உள்ளவர், உமது உதடுகள், உமது மகிமை, உமது மகத்துவம், உம்முடைய பட்டயம், உம்முடைய அம்புகள், உம்முடைய சிங்காசனம். எப்படி வராம பாருங்க. அவன் பார்வை ஃபுல்லா தலைமை மேலே தான் இருக்கும். அதெல்லாம் பேதுரு இயேசுவை பார்த்தப்ப கடல் மீது நடந்தான், அலையை பார்த்தபோது மூழ்கினான். நீ பிரச்சனையை பார்க்கும்போது மூழ்குவாய், நீ தேவனை பார்க்கும்போது பிரச்சனைகள் மீது ஏறி நடப்பாய். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஆமென். நான் பிரச்சனை மீது ஏறி நடக்கும்படி அழைக்கப்பட்டவன். சிங்கங்கள் மீது, மிரியன் பாம்புகள் மீதும், வலு சர்ப்பங்கள் மீதும் ஏறி நடப்பாய். அதெல்லாம் என்னது? சர்ப்பம் வந்து நேராக ஜூக்கு போய் என்கிட்ட பாம்பு இருக்குன்னு தெரியாது. இட்ஸ் நாட் கால் லிட்டரலாக நான் அர்த்தமாக அதுக்கு இருக்கு. ஆனால் உண்மையில பாம்பு மிதிக்கிற சொல்ல, பாம்பு மாதிரி பிரச்சனை, ஒன்று முழுங்குற மாதிரி பிரச்சனை. அதுதான் வந்து வலு சர்ப்பம், உன்னையே முழுங்குற மாதிரி தூக்கி ஒரே மீதி மிதிச்சு நீ இருப்ப, ஆனால் அது இருக்காது. ஆமென் 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 சொல்லுங்க அக்கா. இப்போதான் முதல் ஆமென் வருது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மணி நேரமா. அடுத்த வாசிக்க திறந்தேன். ராஜ்யத்தின் செங்கோல், நீதியுள்ள செங்கோல், உமது சிங்காசனம். அடுத்து உம்முடைய செங்கோல். எல்லாமே அவரை பத்தியும் பேசுறான். சரி, வாயை திறந்தாலே பாருங்க, காலையில் எந்திரிச்ச உடனே இந்த இடுப்பு வலி அப்படிதான் தொடங்குவாங்க. காலை எந்திரிக்கும் போது எவனோ வச்சுட்டான் சார், இன்னொருத்தர் தகுடு வச்சுட்டான் சார். என்ன காக்கி சட்டு சத்தியராஜ் போய் தகுடு தகுட்டே இருக்கீங்க. என்ன வச்சுட்டாங்க? என்ன வச்சுட்டாங்க? தகுடு சார், தகுடு தகுடு. உமது சிங்காசனம். இவன் தகடை பத்தியும் பேசல, தகரத்தை பத்தியும் பேசல, இவன் தேவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறான். ஆமா, நீங்க யாரு? நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்கள் தேவன் யார்? அவர் சிங்காசனம் என்ன? அவர் அம்பு என்ன? அவருடைய செங்கோல் என்ன? அவருடைய சௌந்தரியம் என்ன? அவருடைய மகத்துவம் என்ன? அடுத்த வாசிங்க. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இது வரைக்கும் அவரை பத்தியே ஃபுல்லா பேசி அப்படியே அவன் இருதயம் நல்ல விசேஷத்துல பொங்குது. ஆமென். அடுத்து 9வது வசனம் வாசிங்க. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரீ பீரின் தங்கம் அணிந்தவளாய். இது வரைக்கும் அவரை பத்தியே பேசிக்கிறவன் டக்குன்னு கேமரா நகட்டி அவருடைய மனவாட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். கையை தட்டி, புரிஞ்ச மட்டும் கையை தட்டு. ஆமென். நல்லா கையை தட்டு. ஆமென். எது நல்ல விசேஷம்? மணவாளனாகிய இயேசுவையும் மணவாட்டியாகிய சபையையும், அந்த மணவாட்டிய சபை எப்படி இருக்க வேண்டும்? ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய். Oh, gold means faith. It is completely covered with faith. The திருச்சபை, it is covered by faith. It is made of gold. என் அன்புக்குரியவர்களே, நாம் யார்? அடுத்த பார்வை ராஜஸ்திரீ. அடுத்து எங்க கேமரா எங்க நகட்டுறான்? ராஜாவை பார்த்த உடனே எங்க போயிடக்கூடாது? நேரா எதிரிட்ட போகக்கூடாது. ராஜாவை பார்த்த உடனே எங்க வருது? ராஜாத்தி. யார் ராஜாத்தி? ராஜாத்தியெல்லாம் கை தூக்குங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, அடுத்து வாசிங்க. குமாரத்தியே கேள். குமாரத்தி. யாரெல்லாம் குமாரத்தி? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவருடைய சன்ஸ் ஆஃப் காட். குமாரர்கள், குமாரத்திகள், ராஜாத்திகள் எல்லாம் வேற வேற மகிமை. மணவாளனை பார்க்கும்போது இருக்கிற மகிமை வேற, தகப்பனா பார்க்குறப்ப இருக்க மகிமை வேற, சிநேகிதனா பார்க்குறப்ப இருக்கிற மகிமை வேற. இத்தனை டைமென்ஷன் நம்ம கொடுத்துருக்காரு கர்த்தர். அத்தனை டைமென்ஷன் நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அடுத்து குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. எல்லாம் சொல்லுங்க, மறந்துரு. சத்தமா சொல்லுங்க. உன் தகப்பனையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்துரு. ஏன்னா காட்டு ஒளியோ மரத்திலிருந்து நீ வெட்டி எடுக்கப்பட்டு நல்ல ஒளியோ மரத்தோடு நீ இணைக்கப்பட்டு விட்டாய். உங்கள் தாத்தாவோட தாத்தாலாம் 4 நாள் காணிக்கப்பட மாட்டாங்க. ஆமாம், என்ன தைரியமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்கிறேன். ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஏன் சார்? நாங்கள் வந்து காட்டு ஒளிய மரத்துலேருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிய மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம், கோயில் கட்டி கொடுத்த தாத்தாக்கள் யார் இருந்தீங்களா மன்னிச்சுக்கங்க. இடையில 1-2 மறைக்கிறீங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். காட்டு ஒளி வந்து வெட்டப்பட்டோம். தகப்பன் வீட்டையும் நம்முடைய கல்ச்சரு நம்மளுடைய இதெல்லாம் மறந்துட்டு தேவன் வேதம் எனக்கு கொடுத்துட்ட கல்ச்சருக்குள்ள நீ கடந்து வரீங்க. நான் ராஜகுமாரத்தி, நான் வந்து ராஜாத்தி.
ஆகவே என்ன குறித்த பைபிள் என்ன சொல்லுது அதான் பார்க்கணும். தேவனை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் அவர் உன் அழகில் பிரியப்படுவார். முந்தின வசனம் சொல்லுது, குமாரத்தை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, சிந்தனை. சத்தமா சொல்லுங்க. அடுத்த வசனம் அழகு. சொல்லுங்க, எது அழகு? எது உங்கள் அழகு? உங்கள் சிந்தனை தான் உங்கள் அழகு. ஆமா, நீங்க பாசிட்டிவா சிந்திக்க சிந்திக்க அவர் பார்வைக்கு நீங்க அழகா தெரியுங்க. சார் எவ்வளவு அழகா இருக்காங்க, நீங்க அழகா தெரிவீங்க, நீங்க அழகா தெரிவீங்க. உங்களுடைய ராஜாவை குறித்து எழுதின அந்த ராஜாவை குறித்த பார்வை, தேவனை குறித்த பார்வை, உங்களை குறித்த பார்வை, தேவனுடைய வல்லமை குறித்த பார்வை, இவைகளெல்லாம் நீங்க சிந்திக்க சிந்திக்க ராஜா உங்க அழகுல பிரியப்பட ஆரம்பிச்சிருவார். நீ என்ன கட்டலாம் அவனுக்கு தரண்டா மகளே, எவ்வளவு அழகு உன் சிந்தனை. கையை தட்டி கத்தரண்டி சொல்லுவோம் ஆமே. கடவுளுடைய பார்வெல்லாம் அழகெல்லாம் உள்ளதான், உலகத்தோட அழகெல்லாம் வெளியில, கடவுளோட அழகெல்லாம் உள்ள. ஆமென், ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். பாத்தீங்களா, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை. இன்சைடு 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 தான் அழகே இருக்கு. கை தட்டுங்க. அழகெல்லாம் இன்சைட்ல இருக்கு, அழகெல்லாம் இன்சைடு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அழகெல்லாம் இன்சைடு இருக்கு, அழகெல்லாம் இன்சைடு இருக்கு, அழகெல்லாம் இன்சைடு இருக்கு. இந்த உலகத்தோட அழகெல்லாம் அவுட் சைடு இருக்கு, தேவனுடைய அழகு இன்சைடு இருக்கு. அதனாலதான் சிலர் தேவன் ரொம்ப நேசிக்கிறார். காரணம், அவர்கள் சரியானதை சிந்திப்பார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக எதையும் நினைக்க மாட்டார்கள், அவர்கள் மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். அவர்கள் அன்புக்குரியவர்களே தேவனுடைய வல்லமையை பார்க்கிறவர்கள், தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கிறவர்கள், தேவனுடைய கிருபைகளை பார்க்கிறவர்கள், கிரியைகளை பார்க்கிறவர்கள். இப்படிப்பட்ட பார்வை உங்களுக்கு இருக்கும் என்றால் ராஜா உங்கள் அழகில் பிரியப்படுகிறார். நீங்கள் உள்ளான பூரண மகிமையுடையவர்கள். அடுத்த வசனம். சித்திர தையலாடை தரித்தவளாய், சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். சித்திர தையலாடை அங்கதான் வராரு. இந்த சித்திர தையலாடை என்பது எம்ப்ராய்டரி. எம்ப்ராய்டரி உங்களுக்கு தெரியும். என்ன செய்கிறேன்னா ஒரு துணியை போட்டு என்ன செய்வேன், அப்படியே அந்த பூ மேலே அப்படியே குத்திட்டே இருப்பாங்க. அப்படியே குத்து குத்த 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 குத்த. இப்போ இவங்க கொடுத்துட்டு எம்ப்ராய்டரி இது வேற மாதிரி இருக்கு. இது தையல் மாதிரி போட்டுக்கிறேன். தையல் கிடையாது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எம்ப்ராய்டரி. அப்படியே சக்க சக்க ஸ்கூல்லாம் சொல்லி தருவாங்க. குத்தி 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 முடிச்சு கடைசியாக அவர் கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணோன்னு அப்படியே புசு 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 புசுன்னு பொம்மேரிய நாய்க்குட்டி மாதிரி இப்படி அழகாக இருக்கும். இது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, அப்படி இருக்கட்டும், அப்படி புசு புசுன்னு இருக்கணும், அப்படி கட் பண்ணியிருப்பான். இப்போ இந்த ஊசியை வச்சு இப்படி குத்துறாங்க பார்த்தீங்களா, இப்படி குத்தி தான் அந்த படத்தை அழகாக அப்படி செய்வாங்க. இந்த சித்திர தையல் ஆடைய பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே புரியாது. வெறும் நூலாக இருக்கும், கொத்து கொத்தா நூலாக இருக்கும், கசமசான் இருக்கும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் தேவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரே கசமசான் இருக்கும், ஆனால் உள்ளே இருந்து பார்க்கும்போது அவர் அழகாக ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். சில நேரம் வாழ்க்கையில் சில முடிவுகளை அவர் எடுத்து அழகாக அவனை கொண்டு போயிட்டு இருப்பார். நீ நினைப்ப, என்னடா என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, நீ எம்ப்ராய்டரியை நீ ஒருத்தர் இங்கேருந்து குத்திக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்கே வந்து பார்க்கணும், குத்துற ஒரு பக்கம் இருந்து பார்க்கணும். நீ பின்பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. தேவன் உள்ள இருந்து குத்திக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டுங்க. படம் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ வெளியில இருந்து பார்க்குற. யோசேப்பை தேவன் அழைச்சப்ப குழியில போட்டாங்க. ஐயோ குழியில போட்டாங்க. உள்ள இருந்து கரெக்டாக குத்திக்கிட்டு இருக்கிறாரு. வெளியில பார்த்தா குழி. அடுத்து அங்கே வந்து அரேபியன் விட்டாங்க, அரேபியன் எகிப்தியன் விட்டான், எகிப்தியன் போத்திபார் விட்டான், போத்திபார் சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் அவன் லைஃப்பை பார்த்தா வெறும் நூல் கண்டா தெரியுது. ஏன் கொசம்சான்னு இந்த ஜெயிலில் இருந்து நேரம் அங்கே போனால் அந்த ஜெயிலுக்கு போட்டாங்க, அங்கேருந்து இங்கே போட்டாங்க. ஒன்றுமே புரியாது. சில நேரம் வாழ்க்கையில் தேவன் செய்கிற முடிவுகள் உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் எம்ப்ராய்டரியை பின்னாடி பார்த்தா ஒன்றும் புரியாது. நீங்கள் பாருங்கள், எம்ப்ராய்டரி போட்டுக்கு பேக் சைட்லேருந்து பார்த்தா அது என்ன படம்னே தெரியாது. ஆனால் அதை எல்லாம் போட்டு யோசிப்பு தான் வாழ்க்கை என்ன நடக்குன்னே அவனுக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் ஒன் ஃபைன் டே பார்வோன் கனவு கண்ட போது அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியாமல் நிற்கிறான். அப்போ பானபாத்திரக்காரன் சொல்கிறான், ஐயா இன்றைக்கி தான் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு சின்ன ஞாபகம் வருது. என்ன, என் கனவுக்கு ஒரு அர்த்தம் சொன்னாயா, அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சியா, அவனை தூக்குனா உங்கள் கனவுக்கு அர்த்தம் சொல்லுவாயா. சரி அவனை கூட்டிகிட்டு வாங்க. அவன் கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கு தான் எம்ப்ராய்டரி அப்படியே திருப்புறாரு கர்த்தர். கை தட்டு வருவார். ஆமென். பார்த்தா இதைத்தான் இவ்வளோ நேரம் வாழ்க்கையில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
இப்படித்தான் உன் வாழ்க்கையில் எதையுமே வெளியே இருந்து தேவன் செய்ய மாட்டார். மேக்கப் மேன் வெளியிலேருந்து டச் பண்ணுவான், ஆனால் தேவன் உள்ளே இருந்து தான் டச் பண்ணுவார். தேவனுடைய வேலைகள், அவருடைய மூவிங், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் உள்ளான மகிமை. உன் கேரக்டரில், உன் வாழ்க்கையில், ஆள் இல்லாத இடத்தில் எடுக்கிற முடிவுகள், உன்னுடைய செயல்பாடுகள், உன் நடை உடை, நீ போடுற ட்ரெஸ்ஸிங், அந்த ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கிற நோக்கங்கள் அத்தனையும் தேவன் அறிவார். ஸோ உள்ளுக்குள்ள ஒன்று அழகுபடுத்தி அப்படியே எம்ப்ராய்டரி பண்ணிக்கிட்டே வரார் தேவன். வெளியில் நடிப்பவர்கள் அல்ல, உள்ளே மாறுகிறவர்கள் ஒரு நாள் வெளியே திருப்பப்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுமாமே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா.